தியேட்டர்ல புதுசா ஒரு படம் நல்ல ஆக்ஷன் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நெனச்சு ஒரு படத்த போய் பார்த்தேன். என்ன ஒரு படம்னா வார் 2 அப்படின்னு ஒரு படம். இதுல கிருத்திக் ரோஷன், நம்ம என்டிஆர் 2 பேர் நடிப்புல அந்த படம் வந்திருக்கு. இதுல ஒரு இன்னொரு கதை. கதைன்னு நம்ம என்னதான் சொல்றது? கதைன்னு ஒரு பக்கம் பார்த்தா, இதுல எது கதை? என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ரித்திக் ரோஷன் வந்து ஒரு சோல்ஜரா இருப்பாப்புல. சோல்ஜர வந்து ஒரு அரசியல்வாதியா கொன்றாப்புல. அது எதுக்கு கொண்டாரு? ஏன் கொண்டாருன்னு ஒரு பக்கம் விசாரணை நடத்துறாங்க. அதுக்கப்புறம் எதனால நம்ம ஹீரோ வந்து இந்த ஒரு அரசியல்வாதிய கொண்டாப்புல. ஏன்னா, அவர் வந்து நல்ல இவர் எப்படி ஒரு கொல்ல போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கிறானுங்க. அமைக்கும்போது இவன எப்படியாச்சும் நம்ம கொல்லணுமே சொல்லிவிட்டு போலீஸ்லேருந்து பெரிய அரசியல்வாதியிலேருந்து ரொம்ப ப்ரெஷர் குடுக்குறாங்க. ப்ரெஷர் குடுக்கும்போது யாருனாலயும் நம்மளால புடிக்க முடியல. கடைசியா பார்த்து நம்ம என்டிஆர் வந்து நியமிக்கிறாங்க. நியமிக்கும்போது அவர் பெரிய எப்படி சொல்றது? ஒரு பெரிய ஒரு ஏஜென்ட்டா இருப்பாப்புல. யார வேணா டக்குன்னு கொல்றக்கூடிய ஆளு. ரித்திக் ரோஷன புடிக்க போவாப்புல. ரித்திக் ரோஷன் போகும்போது ரித்திக் ரோஷன் எதனால பண்றாப்புல, ஏன் பண்றாப்புலன்னு அவரோட பக்கம் ஒரு பெரிய கேங்ஸ்டர் ஆட்டி விடுவான். அதெல்லாம் போக நம்ம ரித்திக் ரோஷன் வந்து இப்படிலாம் இருந்து நான் இப்படிலாம் இருக்கேன், வைக்கிறேன். இதனால நான் இப்படி உன்ட்ட மாட்டி நிக்கிறேன், வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்டிஆர்ல போய் என்டிஆர் வந்து இனிமே நான் நான் பண்றதுல நீ தடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ரித்திக் ரோஷன் சொல்றாப்புல. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு என்டிஆர் எல்லாமே போட்டு தடுக்கிறாப்புல, வைக்கிறாப்புல. ஒரு கட்டத்துல பார்த்தா எப்படி சொல்றது? என்டிஆர் தான் இருக்கிறதுல பெரிய யங்ஸ்டரு. என்டிஆர் ஏஜென்ட் வந்து எதனால ஆகுனாப்புல, இதெல்லாம் யாரு பண்ண வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையா போட்டு வச்சிருக்காங்க. கதைன்னு நம்ம என்ன சொல்றது? இதுல என்னதான் நம்ம சொல்ல வராங்கன்னு நமக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. படம் கிட்டத்தட்ட 2, 3 மணி நேரத்த எடுத்து வச்சிருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு என்னடா போட்டு எடுத்து வச்சிருக்கீங்க? என்னடா இவ்வளோ நேரம் படத்துல உட்காந்து போய் தியேட்டர்ல பார்த்ததுக்கு, இதுல என்னதான் புரிஞ்சுன்னு பார்த்தா ஒண்ணுமே புரியல கைஸ். கண்டிப்பா சொல்றேன், இது ரொம்ப டிசப்பாயிண்டான ஒரு படம். ஏன்னா எப்படி சொல்றது? 3 மணி நேரத்துக்கு எடுத்து வச்சிருக்காங்க. 3 மணி நேரத்துக்கு உள்ள ஒண்ணுமே இல்ல. புரொடியூசரு பெரிய பணக்காரனா இருப்பான் போல. அங்க ஏகப்பட்ட நாடு எங்கிட்டு சுத்தி பார்க்கணுமோ அங்கிட்டு போய் நீ படத்த எடுத்துட்டு நீ வாங்க. இதுல கதை எதுவுமே தேவை கிடையாது. நீங்க என்ன என்ன பண்ணணுமோ அத பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல அந்த ப்ரொடியூசரு. ஒரு எப்படி சொல்றது? ஒரு மோசமா இருந்துச்சு கைஸ் படம். ஒரு ட்ரெயின் சீனு, அப்புறம் ஒரு கப்பல்ல போற சீன்லாம் ஒண்ணு வரும். அது எப்படி சொல்றது? எனக்கு அந்த சீன்லாம் பார்க்கும்போது நம்ம ஜெய் போல அவர்னா வந்து வந்துச்சு. ஏன்னா எப்படி சொல்றது? சம்மந்தமே இல்லாத சீன்லாம் எடுத்து வச்சிருக்கானுங்க. எதனால எடுத்து வச்சிருக்காங்க? எதுக்கு இப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. மெயினா நம்ம பாராட்ட வேண்டிய விஷயம், மெயினான ஒரு ஆளு யாருன்னா நம்ம கிருத்திக் ரோஷன். அவர் தான் இதுல வேற லெவல்ல நடிச்சிருக்காப்புல. ஸ்டார்ட்டிங்ல இருந்து எண்ட் வர அவர் உழைப்பு. இந்த வயசுலயும் உங்களுக்கு இப்படி ஒரு உடம்பா அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் தோணும். ஏன்னா எப்படி சொல்றது? அவர் உடம்பே வேற லெவல்ல வச்சிருப்பாப்புல. அத பார்க்கவே மனசு இப்படிலாம் கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காப்புல. ஆனா ஒரு நல்ல ஒரு கதைய தேர்ந்தெடுக்க முடியலையே அப்படின்னு தான் நமக்கே தோணுச்சு. ரொம்ப மனசங்கடமாயி போச்சு. என்டிஆர் ஆக்டிங்லாம் பார்க்கறது ஸ்டார்ட்டிங் நல்லவனா போய் கடைசியா கெட்டவனா காமிச்சிருக்கானுங்க. அத பார்க்கறதுக்கு நமக்கு என்னடா இப்படிலாம் ஆக்கிட்டாங்க, வச்சுட்டாங்கன்னு நமக்கே தோணும். ஆனா எதனால இந்த படம் எடுத்தாங்கன்னு இதுவரைக்கும் புரியல. இந்தியா ஃபர்ஸ்ட்டா இருக்குன்னு, எதனால ஃபர்ஸ்ட்டா இருக்குன்னு வைக்கணும் ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது கைஸ். கண்டிப்பா சொல்றேன், இந்த படத்த தயவுசெய்து போய் பார்க்காதீங்க. ஓடிடில வந்தாலும் தயவுசெய்து பாருங்க. ஆனா கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு வச்சுட்டு ஒரு 2 மணி நேரத்துக்குள்ளாச்சும் இந்த படத்த முடிங்கடா அப்படின்னு நமக்கே தோணுச்சு. ஏன்னா போகுது போகுது படம் எவ்வளோ நேரம்டா போயிட்டே இருக்கு படம் அப்படின்னு நமக்கே தோணும். இது எப்படி சொல்றது? ஒரு ஒன் டைம் வாட்ச் பண்ணி பார்க்குற மாரி தான் இருக்குங்க கைஸ். என்னைய பொறுத்து பார்க்க வேணாம் போங்கடா டேய்.